2026ல ஓட்டு போடும்போது எல்லாருமே முக்கியமா வந்துட்டு, அவங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய ஒரே கேள்வி வந்துட்டு, என் வீட்டு குடும்ப பெண்களுக்கோ, குழந்தைகளுக்கோ, கை குழந்தைகளுக்கோ பாதுகாப்பு இருக்கா? அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு உங்க வாக்க வந்து யாருக்கு செலுத்தணுமோ தயவு செய்து செலுத்துங்க. இவ்ளோ ஒரு கொடூரம். நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் சொல்லி தருவாங்கல்ல, இப்பவும் சொல்லி தராங்க. குட் டச்னா என்ன? பேட் டச்னா என்னன்னு. பச்ச குழந்தைங்கள்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி தராங்க. ஆனா 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, அதுங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இத நோக்கி வந்துட்டு ஒரு பெரிய பயமே இருக்குல்ல. அடுத்து வந்துட்டு ஆட்சி மறுபடியும் வந்ததுன்னு சொன்னா, இந்த மாரி தொடர்ந்துன்னு சொன்னா, நம்ம வீட்டு பெண்கள வந்துட்டு வெளிய அனுப்புறதுக்கோ எந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துரும். இதுல வேற கேள்வி கேட்டாக்கா அவங்க சொல்றாங்க, "ஏன் அந்த பொண்ணு அந்த நேரத்துல, அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அங்க போனாங்க?" இப்ப நீங்க நீங்க கேட்கலாம், "என்ன ப்ரோ, நீங்க வந்துட்டு இப்போ வேற யாராவது ஆட்சி வந்தா இது நடக்காதா? இது வந்துட்டு வந்துட்டு ஃபுல்லா நீங்க தடுத்துருவீங்களா? ஃபுல்லாமே வந்து எராடிகேட் பண்ணிருவீங்களா?" அப்படி சொல்லி கேட்கலாம். எராடிகேட் பண்ண முடியாது தான் ப்ரோ. அது நானே ஒத்துக்கிறேன். ரொம்ப கஷ்டம் தான். எராடிகேட் பண்ண முடியாது. ஆனா, இதுக்குண்டான மெஷர்ஸ் நம்ப தான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன வந்துட்டு செய்றீங்கங்கிறது தான் முக்கியம். ஒரு கேஸ் இல்ல ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கேஸ வந்துட்டு முக்கியத்துவம் குடுத்து, அதுக்குண்டான ஒரு சொல்யூஷனோ, அதுக்குண்டான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மெஷர் என்ன குடுக்குறீங்க? அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. இப்போ வந்துட்டு இப்போ சின்ன உதாரணத்துக்கு வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி அவர் சொல்றார்ல, இந்த மாரி என் நாட்டு பெண்கள வந்து தொட்டான்னு சொன்னாக்க, அவன கொண்டு போயிட்டு அவன அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ண நான் அடக்கம் பண்ணுவேன்னு சொல்றேன். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ன்னு வச்சுக்கோங்களேன். பட் எப்படி சொன்னா, அந்த ஒரு சிந்தனைய வந்து கொண்டு வராங்கல்ல. இந்த மாதிரி வந்துட்டு ஆட்சியில இருக்க நீங்க நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? இப்ப அந்த 3 வயசு குழந்தையோ, இல்ல 9 வயசு குழந்தையோ கற்பழிச்சதோ, அதுக்குண்டான ஸ்டெப் என்ன எடுத்தீங்க? அவன வந்துட்டு என்ன பண்ணீங்க? நெக்ஸ்ட் இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன கொண்டு வந்தீங்கங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்துட்டு என்னதான் நம்ம வந்துட்டு உட்கார்ந்து இங்க வந்துட்டு 1008 விஷயங்கள் நம்ம பேசினாலும், நம்ப வீட்டு பெண்ணுக்கு ஒண்ணு நடந்தது, இத மாரி அப்படின்னு சொன்னா, அடுத்த முறை நம்ம இதே ஆட்சிக்கு வாக்களிப்போமா? இந்த நம்பிக்கை நமக்கு வருமா? அப்படிங்கிறத வந்துட்டு தயவு செய்து யோசிச்சு பார்த்துட்டு வாக்களிங்க. இந்த டாபிக்ல எனக்கு வந்துட்டு என்ன பேசுறதுன்னு உண்மையாலே தெரியல. தயவு செய்து சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை.